ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு சென்னா ஈஸியாக ஒரு சென்னா சாட் பண்ண போகிறோம். கொண்டக்கடலையை நல்லா நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச இந்த கொண்டக்கடலையில் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கோங்க. இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். உப்பு ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே போட்டுட்டோம். இது நல்லா இந்த வேக வச்ச கொண்டக்கடலையில் ஒரு ட்ராப் தண்ணி இல்லை, அதனால இந்த கார்ன்ஃப்ளவர் போடும்போது அந்த ஈரத்துலேயே அது பிடிச்சிக்கும் அந்த கொண்டக்கடலையில். பண்ணிவிட்டு நல்லா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் பானிபூரி 2 பொரிச்சிக்கிறேன். மேலே நம்ம உடச்சி போடலாம், கிறிஸ்பியாக இருக்கும். இது நான் பேக்கெட் வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது அப்படி பண்ணதில் நான் எப்போவுமே இதில் நிறைய எண்ணெய் போட்டு பொரிச்சோன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் நம்ம அடிக்கடி செய்வோன்றதுனால நான் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் மாவு தங்கி வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி தேவைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் சிம் தீயில வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த மிளகாய்த்தூளும் சேர்ந்து அப்படியே அது என்னன்னு நம்ம கிளற 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 அது கிறிஸ்பியாக ஆகும். இந்த சென்னா நம்ம 1 கப் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஒரு சாட் ஈவினிங் பசங்களுக்கு டக்குன்னு கொடுத்துக்கலாம். நல்லா இது இப்போ பார்க்க உங்களுக்கு இப்படி இருக்கும், ஆனால் வறுக்க வறுக்க அது அப்படியே மொறுன்னு ஆயிரும் அந்த கார்ன்ஃப்ளவரோடு சேர்ந்து. இப்போ நான் 2 பச்சை மிளகாவும் கீரி போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு 2 பூண்டு சும்மா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். வாசனைக்காக நம்ம சாப்பிடும் போது பிளெயினாக இல்லாமல் அந்த பூண்டு வாசம் நல்லாயிருக்கும். இப்படியே நல்லா நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே கிறிஸ்பியாகும். தேவை கொஞ்சம் எண்ணெய் ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். அதில் கருவேப்பிலை போடலை, கொத்தமல்லி மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, கருகெல்லாம் இல்லை. இது இப்படி நல்லா கிறிஸ்பி எடுத்து பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு மேலே நம்ம 2 பானிபூரி பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்படி உதிர்த்து விட்டுட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை மேலே போட்டுக்கோங்க. வேணால் கெச்சப்போ இல்லை ஸ்வீட் சாஸோ லைட்டாக தூவிக்கலாம், லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நானும் அது போடலை, இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கேன். வெங்காயம் மேலே நல்லா பொடியாக இப்படி தூவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சாட் ரெடி. இப்போது இதை மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா எடுத்து டக்குன்னு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகலை இது. தேங்க்யூ.